Taste the Daily. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த வரலட்சுமி விரதத்தில் இந்த தடவை என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நாளில் நம்ம எதற்காக இந்த விரதம் எடுத்து மேற்கொண்டு பண்ணிக்கிறோம்னா, 4 பருவம் இருக்குது இல்லையா? சித்திரை மாதம், ஆடி மாதம், ஐப்பசி மாதம், மகர மாதம், தை மாதம். இந்த 4 பருவத்துலேயுமே பெண் தெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவங்கள் உண்டு. நமக்கு ஆண் தெய்வங்களுக்கு நம்ம சிவராத்திரியில் சிவனை பூஜை பண்ணுறோம், ஏகாதேசியில் மகாவிஷ்ணுவை பூஜை பண்ணுறோம். இது மாதத்தில் 2 தடவை நம்ம பண்ணாலும் தனிப்பட்டு ஒரு பெண் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு இந்த காலகட்டங்களில் வருது. இப்போ சித்திரை மாதம், வைகாசி மாதம் பார்த்திங்கன்னா, இப்போ சித்திரை மாதத்துலேருந்து ஆடி மாதத்துக்குள்ளே நம்ம வைகாசி மாதத்தில் ரம்பா திருத்தியை அப்படின்னு வைகாசி மாதம் பண்ணுவோம். திருத்தியை திதியில் பண்ணுறது. இந்த ஆடி மாதத்தில் நமக்கு வரக்கூடியது பார்த்திங்கன்னா, இந்த ஆடியிலிருந்து ஐப்பசிக்குள்ளே வரக்கூடியது இந்த வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது. துலா மாதம், இந்த துலா மாதம் ஐப்பசி மாதத்துலேருந்து மகர மாதத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா, நமக்கு ஐப்பசியில் தீபாவளி போது நம்ம கௌரி நோன்பு அப்படின்னு சொல்கிறோம். பார்வதி தேவிக்கான ஒரு நோன்பு அது எடுத்துக்கிறோம். அதற்கு அடுத்தது நம்ம மகர மாதத்துலேருந்து பங்குனி மாதம், அந்த 4 மாதத்துக்குள்ளே நம்ம எடுத்துக்கூடிய விரதம் பார்த்திங்கன்னா, காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லிட்டு சத்யவான் சாவித்ரி நோன்பு அப்படின்னு சொல்கிறோம். இந்த பருவ காலங்களில் ஏதாவது இந்த 4 மாதத்துக்கு ஒரு முறை பெண்கள் விரதம் இருந்து குடும்ப நன்மைக்காக செய்கிறதுங்கிறத வகுத்து வச்சுருக்காங்க. இந்த 4 பருவத்தில் இந்த காலத்தில், அதாவது இப்போது வரக்கூடிய இந்த ஆவணி மாதம், ஸ்ராவண மாதம்னு சொல்கிறோம். இந்த ஆஷாட மாதம்னு சொல்கிறது இந்த ஆடி மாதம், ஸ்ராவண மாதம்னு சொல்கிறது ஆவணி மாதம். இந்த ஸ்ராவண மாதத்தில் வரலட்சுமி நோன்பு எடுத்துக்கக்கூடிய பெண்கள் பார்த்திங்கன்னா, திருமணம் ஆகாதவர்கள், இதில் கல்யாணமான பெண்கள் அவங்க நோன்பு இருந்து விரதம் இருந்து தனக்கு சுமங்கலி யோகம் நல்லா இருக்கணும், தன்னுடைய குழந்தைங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை இடது கையில் இவங்க இந்த நோன்பு சரடை கட்டிக்கிறாங்க. இது வாழையடி வாழையாக வழக்கத்தில் இருப்பவர்கள் செய்யக்கூடிய ஒன்று. புதுசாக நம்ம ஒன்று பண்ணுறோமா அப்படின்னா அது எடுக்க மாட்டாங்க. இப்போது மாமியார் வீட்டில் வரலட்சுமி நோன்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அது சீதனமாகவே அந்த வெள்ளியில் அந்த முகத்தை அந்த பெண் கல்யாணத்தின் பொழுது கொடுக்கக்கூடிய வழக்கம் உண்டு. இது அநேகம் நீங்கள் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஆந்திராலேயும் கர்நாடகாலேயும் ரொம்ப மிக அளவில் ரொம்பவே நம்ம எப்படி கொலுவை சிறப்பாக சொல்கிறது மாதிரி அவங்க வரலட்சுமி நோன்பு ரொம்பவும் சிறப்பாக கொண்டாடக்கூடியவர்கள். இன்னொன்று, நீங்கள் நார்த்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த வரலட்சுமி விரதம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பெண் தெய்வங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த வரலட்சுமி நோம்பெல்லாம் வச்சுருக்குறாங்க. இது 2 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. முதல் நாள் சாயங்காலம், வியாழக்கிழமை அன்றைக்கி சாயங்காலம் என்ன பண்ணுறாங்கன்னா, லக்ஷ்மியை வீட்டுக்குள்ளே அழைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கண்டிப்பாக இந்த வரலட்சுமி அந்த முதல் நாள் ஈவினிங் லக்ஷ்மியை வீட்டுக்குள்ளே அழைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, பாக்யதா லக்ஷ்மி பாரம்மா பாட்டு பாடாதவங்களே இருக்க மாட்டாங்க. இது தெலுங்குலேயும் இருக்குது, கன்னடத்துலேயும் இருக்குது, தமிழ்லேயுமே இருக்குது. மகாலட்சுமியை சாயங்காலம் அந்த சூரியன் அஸ்தமிக்கக்கூடிய வேளையில் கலசம் வைக்கிறோம் இல்லையா? அந்த கலசத்தில் நீங்கள் ஒரு தேங்காய் இதெல்லாம் அந்த சொம்பில், வெள்ளி சொம்பு இல்லைன்னா செப்பு சொம்பு, இதை நல்ல மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு மாவிலை வச்சு அது உள்ளே ஃபுல்லாக நீர் வச்சு, சில பேர் அரிசி போட்டுப்பாங்க, நீங்கள் நல்லா ஃபுல்லாக நல்ல ஒரு தூய்மையான நீரை அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி, அதில் வாசனை ஜவ்வாது, அப்புறம் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம், இந்த மாதிரி வாசனை திரவியங்கள் எல்லாம் போட்டு, ஏன்னா மகாலட்சுமிக்கு வாசனை ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி எல்லாம் போட்டு வாசல்லேருந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, லக்ஷ்மியை பாட்டு பாடி அந்த கலசத்தை எடுத்துன்னு வைப்பாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லக்ஷ்மியை, ஏன்னா இந்த கலசம்தான் அம்பாளாக பாவிக்கிறது. எப்படி நம்ம கோவிலில் ஒரு கர்ப்ப கிரகத்தில் ஒரு மூலவர் அண்ட் உற்சவர் வைக்கிறோமோ, அலங்கார மூர்த்தியாக ஒரு அம்மனை ஜோடித்து வைக்கிறது அப்படிங்கிறது அது மூலவராகவும், இந்த கலசத்தில் இருக்கக்கூடிய தேவியை ஆவாகனம் பண்ணுறாங்க இல்லையா, இவங்கள உற்சவராகவும் பாவிப்பாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அலங்கரித்து ஜோடித்து அந்த அம்மனை, அந்த வரலட்சுமியை வாசல்லேருந்து உள்ளே கூட்டிகிட்டு வைப்பாங்க.
அன்னைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்மனுக்கு வந்து முக்கியமாக வெண்பொங்கல் தான் வந்து நெய்வேத்தியமாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அஷ்டோத்திரம் படித்து லக்ஷ்மிக்கு வந்து அஷ்டோத்திர பூஜையெல்லாம் முடித்து ஆரத்தி எடுத்து அந்த பூஜையை அன்றைக்கி சாயங்காலம் முடிச்சிடுறாங்க. மறுநாள் காலை இது வந்து அவளுக்கு ஒரு அழகான பந்தல், அந்த பந்தல் போட்டு வாழை 2 பக்கமும் சின்ன சின்னதாக வாழை குலைகளை கட்டி அந்த அம்மனை வந்து பூரணமாக ஸ்ருங்காரம், அதாவது ஜோடிப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அழகான முறையில் அவளை ஸ்ருங்காரம் பண்ணி அவளுக்கு வேண்டிய அந்த சோடச உபச்சரணை அப்படின்வாங்க. அம்மனுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அவளுக்கு அந்த பட்டு பீதாம்பரம், நகைகள், இதெல்லாம் வந்து அம்பாளை லக்ஷ்மி வந்து அவ்வளோ வந்து பிடிச்ச ஒரு விஷயம் உங்களுக்கு. ஸோ நம்ம அர்ச்சனை பண்ணக்கூடிய பூக்கள், இதில் இருவாட்சி மலர்கள் கண்டிப்பாக நம்ம சேர்த்துக்கலாம். சிகப்பு கலரில் இட்லி பூ அப்படின்னு சொல்லுவாங்க. இருவாட்சி மலர்கள், சம்பங்கி பூ, மனோரஞ்சிதம், செண்பகம் மற்றும் முல்லை, தாமரை, இந்த மலர்கள் வந்து அவளுக்கு ரொம்ப இஷ்டம். ஸோ நீங்கள் அர்ச்சனைக்கு வாங்குறச்சே இந்த மாதிரியான பூக்கள் எல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப உச்சிதம். அடுத்தது இந்த அஷ்டோத்திரம், நீங்கள் வந்து லக்ஷ்மி அஷ்டோத்திரம் வந்து படிக்கணும். அதே மாதிரி மகாலட்சுமிக்கான காயத்ரியும் இருக்குது. இந்த காயத்ரியை 18 முறை சொல்லி இந்த மகாலட்சுமியினுடைய அஷ்டோத்திரம் படித்து மகாலட்சுமிக்கு நம்ம பூஜை பண்ணும் பொழுது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அந்த தன அம்சம் குறைவாக இருக்கு இல்லையா, அதனால் எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் இந்த வரலட்சுமியை வந்து நம்ம பூஜை பண்ணும்பொழுது நமக்கு அனைத்து விதமான செல்வங்களும் வரும். இருக்கக்கூடிய தரித்திரம் போயிட்டு மகாலட்சுமியினுடைய அம்சம் வீட்டுக்குள்ளே பரிபூரணமாக இருக்குங்கிறதுல மக்களுக்கு சந்தேகமே கிடையாது. அதனால் இது காலமாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய ஒன்று. இந்த ஆடி மாதத்தினுடைய முடிவிலேயோ அல்லது ஆவணி மாதத்தில் அந்த ஆவணியில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு முந்தின வெள்ளிக்கிழமை தான் வரலட்சுமி நோன்பு எப்பொழுதுமே கொண்டாடுறது. இதில் இந்த கலசத்தில் முகம் வைத்து நம்ம பூஜை பண்ணுறோம் இல்லையா, கண்டிப்பாக பெண்கள் வந்து இந்த நோன்பு கயிறுன்னு சொல்கிறது, மஞ்சள் கயிறு வந்து அந்த கலசத்தின் மேல் வச்சுருவாங்க. வச்சு இந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தன்னுடைய கணவர்கிட்ட அதை கொடுத்து அவங்க வந்து இடது கையில் வந்து கட்டிக்கக்கூடிய வழக்கம் உண்டு. எனக்கு வழக்கமே கிடையாது. இப்போ நம்ம இன்னொருத்தவங்க யாராவது கூப்பிட்றாங்க, எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரலட்சுமி நோன்புக்கு வாங்கன்னு, அவங்க வீட்டில் போயிட்டு நம்ம தாராளமாக அவங்க கொடுக்குற கயிறை கையில் வந்து கட்டிக்கலாம். பெண்களுக்கு வந்து திருமண தடை, கணவருடத்தில் ஏதாவது சண்டை சச்சரவு, குடும்பத்தில் ஏதாவது மன கஷ்டங்கள், இதற்காக இந்த வரலட்சுமி நோன்பு எடுத்து பண்ணுவாங்க. நெய்வேத்தியம் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன விசேஷம்னா, கொழுக்கட்டை, அதே மாதிரி பச்சரிசியில் செய்யக்கூடிய இட்லி, அப்பம், அதே மாதிரி எலுமிச்சம்பழ சாதம் அண்ட் ஒரு பாயசம், இது வந்து முக்கியமான நெய்வேத்தியங்களாக படைக்கப்படுகிறது. அண்ட் வில்வத்தில் வந்து அர்ச்சனை பண்ணுறதும் ரொம்ப விசேஷம். ஸோ வரலட்சுமி நோன்பு அன்றைக்கி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு அதில் வில்வம்னு சொல்லும் பொழுது இலைகள் சின்னதாக இருக்கணும், அதுதான் பெண் வில்வம். அந்த வில்வத்தினால் அர்ச்சனை பண்ணிங்கன்னா நமக்கு எல்லா செல்வங்களும் சேர்ந்து கணவருடன் நல்ல ஒரு தீர்க்க ஆயுள் அவருக்கு கிடைத்து பெண்கள் தீர்க்க சுமங்கலி யோகம் பெறுவதற்கு இந்த வரலட்சுமி நோன்பை கடைபிடிக்கலாம். என்ன நேயர்களே, இன்றைய இந்த Pengal.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் வரலட்சுமி நோம்பினுடைய ஒரு முக்கியத்துவமும் எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறத பார்த்தோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Taste the Daily.